திமுக பொருளாளர் துரைமுருகன் இல்லத்தில் வருமான வரித்துறையினர் நடத்தி வரும் சோதனை குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜான் பிரிட்டோவிடம் கேட்கலாம். ஜான் பிரிட்டோ, எத்தனை மணி நேரமா இந்த சோதனை நடைபெற்று வருகிறது? வணக்கம் ஷர்மிளா. வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்தி நகரில் திமுக பொருளாளர் துரைமுருகன் இல்லம் அமைந்துள்ளது. தற்பொழுது வேலூர் நாடாளுமன்ற திமுக வேட்பாளராக துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த் தேர்தலில் போட்டியிடுகின்றார். தேர்தலில் கதிர் ஆனந்த் மீது ஏற்பட்ட புகாரை அடுத்து நேற்று இரவு 9 மணி அளவில் வருமான வரித்துறையினர் அவரது துரைமுருகனுடைய இல்லத்தை சோதனையிடுவதற்காக வந்திருக்கின்றனர். அவரிடத்தில் முதலில் விசாரித்ததில் தாங்கள் வருமான வரித்துறையினர் வந்திருப்பதாகவும் சோதனை செய்திருப்பதாகவும் முதலில் தெரிவித்திருக்கிறார்கள். பின்னர் அவர்களுடைய ஆவணங்களை சோதித்து பார்த்ததில் அவர்கள் அரக்கோணம் நாடாளுமன்ற தேர்தல் மேற்பார்வையாளர்கள் என்ற அந்த சான்றிதழை வைத்திருக்கிறார்கள். இதனால் குழப்பமடைந்த திமுக வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்தவர்கள் அவர்களை உடனடியாக துரைமுருகனுடைய வீட்டில் இருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த தகவலானது திமுக தொண்டர்களிடையே பரவியதால் அதிகப்படியான திமுக தொண்டர்கள் அவரது இல்லத்தில் குவிய தொடங்கியதால் அங்கு அதிகப்படியான பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அதிகாரிகளை சோதனை செய்ய விடாமல் திமுக தொண்டர்கள் தடுத்து நிறுத்தினர். கிட்டத்தட்ட 5 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு சரியாக 3 மணி அளவில் சோதனைக்காக அதிகாரிகளை துரைமுருகன் இல்லத்தில் அனுமதித்தனர். ஜான் பிரிட்டோ, சோதனை குறித்து காரணம் ஏதாவது தெரிய வந்திருக்கா? நிச்சயமாக துரைமுருகனுடைய மகன் கதிர் ஆனந்த் தேர்தலில் முறைகேடுகளில் ஈடுபடுவதாக வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு புகார் வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த புகாரின் அடிப்படையிலேயே தற்போது சோதனை நடைபெற்று வருகிறது. நேற்று இரவு வரை, அதாவது 3 மணியில் இருந்து 6 மணி வரை ஒரு குழு சோதனை செய்து வந்த நிலையில் தற்பொழுது 3 பேர் கொண்ட மற்றொரு வருமானத்துறை அதிகாரிகள் தற்போது துரைமுருகனுடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறார்கள் சோதனையிடுவதற்காக.